காலடியில் குறுக காரணம் இதுதான். சேர சோழ பாண்டியர்களில் சேர மன்னனின் நிலப்பரப்பு எது? சேர மன்னன் ஆண்ட பகுதி எது? எது? சிலப்பதிகாரத்தை எழுதிய இளங்கோவடிகள் எந்த நாட்டின் இளவரசன்? சேர நாட்டின் இளவரசன். சேர நாடு எது? இன்னைக்கு மலையாளம் பேசிக்கொண்டு கேரளாவில் இருக்கிற மக்கள் சேர நாட்டின் பிள்ளைகள். தாய்மொழியில் சமஸ்கிருதத்தோடு தமிழை கலந்து கலந்து தமிழோடு சமஸ்கிருதம் கலந்து அவர்கள் மலையாளியால மாறி போனார்கள். 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி மலையாளம் என்கிற மொழியே கிடையாது. அந்த நிலப்பரப்பை இழந்தோம். ஆனால் இன்று என்ன நிலை? சமஸ்கிருத கலப்போடு ஆங்கிலம் அறிவென்று கருதிய அன்பு சொந்தங்கள் அடுத்தவன் மொழி எனக்கு எப்படி அறிவாகும் என்ற கேள்வியை எழுப்பாது உலகத்தின் ஆகச்சிறந்த மொழியை, உலகத்தின் தலை சிறந்த இலக்கியங்களை தாய்மொழியிலே படிக்கிற வாய்ப்பை பெற்ற நாம் ஆங்கிலத்திற்கு பல்வேறு சொற்களை கடன் கொடுத்த ஒரு மொழியை வைத்துக்கொண்டு அந்த மொழி சொற்களை எடுத்து நம் மொழியோட பேசி டீ சாப்பிட்டியா, டிபன் சாப்பிட்டியா, வாக்கிங் போனியா, திங்க் பண்ணி, ஃபீல் பண்ணி, இப்படி பண்ணியாக பேசி நம் மொழியை ஒரு இணைப்பு சொல்லாக நம் தாய்மொழி தமிழை வைத்து சரிபாதிக்கு மேலே ஆங்கிலத்தை கலந்து பேசி தங்கிலீஷாக தமிங்கிலமாக மாற்றிவிட்டார். இங்கே கடத்தெருக்களில் பாருங்கள், MM சில்க்ஸ், அந்த ஸ்ரீ மாதேஸ்வரா ஜுவல்லர்ஸ். அப்ப நகைக்கடை கிடையாது, பொன்னணி மாளிகை கிடையாது. தூய தமிழில் சொற்கள் இருக்கும் போது ஆங்கிலத்தை கலந்து தமிழில் எழுதுவார்கள், உச்சரிப்பு ஆங்கிலம், ஆங்கிலத்தில் எழுதுவார்கள், உச்சரிப்பு தமிழ். இதுதான் தமிங்கிலம். தெலுங்கர், கன்னடர், மலையாளி, துளுவர் போல நாம் தமிழர்கள் இல்லை, நாம் தமிங்கிலர்கள். இது ஒரு புது இனம். தமிழன் பேச்சில் இருக்காது, தமிழன் எழுத்தில் இருக்காது, தமிழன் நாட்டில் இருக்காது, அதிகாரத்தில் இருக்காது, வழிபாட்டில் இருக்காது, கல்வி பள்ளிக்கூடங்களில் பயிற்று மொழியாக, கல்லூரிகளில் பயிற்று மொழியாக இல்லை, ஒரு பாடமொழியாக கூட தாய்மொழி இல்லை. தாய்மொழியை விட்டு வெளியேறி விட்டார்கள் தமிழர்கள். மொழியை சிதைந்து அழிய கொடுத்த இனம் வரலாற்றில் வாழ்ந்ததாக செய்தி இல்லை. அப்ப சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற என் தாய்மொழியை மீட்க தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி என்கிறார் தாத்தா தேவனைய பாவாணர். அந்த என் தாய்மொழி சிதைந்து அழிந்து போனதை மீட்சியுற வைக்க, தமிழரை எழுச்சியுற வைக்க தமிழர் ஆட்சி அமைய வேண்டும். அப்ப என் தாய்மொழியை மீட்க காக்க வேற வழியின்றி அந்த தாயின் பிள்ளைகள், இந்த தலைமுறை தமிழ் பிள்ளைகள் வந்தோம். வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள் என்கிறார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர்.